வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் பற்றின ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ப்ரெஸ்டீஜ் 4 burner ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை 1.5 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களில் யாருக்கும் இந்த மாதிரி வாங்கணுன்ற ஐடியா இருந்ததுன்னா, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் இதை போடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபர் பாமான்றவங்க இதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ மெயினாக எனக்கு இந்த ஐடியா வந்ததே அவங்க கேட்டதுனால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாமா. ஸோ இந்த அடுப்பு பார்க்குறதுக்கு நார்மல் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பர்னர் 2 burners அடுப்பு பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இதோட வித்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த சைஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும்தான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சேம் அதே மாதிரியே 2 burner மாதிரியே இந்த 4 burnerலேயும் பின் பக்கத்தில் கேஸ் சிலிண்டரோடு அட்டாச் பண்ணுற நாப் கொடுத்துருப்பாங்க. முன் பக்கத்தில் அந்த பர்னர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ரெகுலேட்டர்ஸ் இருக்கும். இதுக்கு அதே மாதிரி 4 ரெகுலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த அடுப்பு பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 ஃப்ளோர் மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர், கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு மற்ற 2 பர்னர்ஸும் இருக்கும். ஸோ கீழே இருக்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அடுப்பு பெருசு, ரொம்ப பெருசு இருக்கிறதுலையே. கிரவுண்ட் ஃப்ளோரோட ரைட் சைடில் இருக்கிறது சின்னது. அதே மாதிரி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு, அதை விட கொஞ்சம் பெருசு ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி அவசரத்துக்கு என்ன மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் எந்த அடுப்பு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏதாவது நார்மலாக சுட வைக்கணும் அந்த மாதிரிலான்னா நீங்கள் சின்ன அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி இருக்கு இல்லையா, ரைட் சைடு கிரவுண்ட் ஃப்ளோர் ரைட் சைடில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அவசரமாக எதுவும் வேலை பார்க்கணும், ரொம்ப சீக்கிரமாக எதுவும் இப்போ தோசை சப்பாத்தி அந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ரைட் சைடில் இருக்க பெரிய அடுப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப லுக் அண்ட் கிளாஸியாக இருக்காது, பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்கு தான் இருக்கும். பட் இது ஒரே பீஸ் தான். இதில் இந்த பர்னர்ஸை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துட்டோன்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேலே இருக்க ஸ்டாண்டு, பர்னரு, அதில் இருக்க அந்த சின்ன பிளேட்டை அதை மட்டும் நீங்கள் கழட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் நீங்கள் டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக இதை க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் இதோட பர்னர் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெரிய பெரிய பாத்திரம் வச்சா கூட ஒன்றுத்துக்கு ஒன்று இடிக்காது. நீங்கள் 4 பெரிய குக்கர் வச்சா கூட எந்த பிரச்சனையுமே வராது. அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நடுப்புற 2 பர்னருக்கும் 4 பர்னருக்கும் இடையில இருக்கிற அந்த நீளமான ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே நீங்கள் எதுவும் பாத்திரத்தை அவசரத்துக்கு எடுத்து வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மார்னிங்கில் நீங்கள் அவசரமாக போகும்போது டக்குன்னு இது பாத்திரத்தை எடுத்து அந்த அடுப்பு மேலே வைக்கிறதுக்கு கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஸ்டீல் பாத்திரம் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இதுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்துருக்காங்க, ஐஎஸ்ஐ கேரண்டி இதில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம குவாலிட்டி பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஸோ நான் இதை ப்ளஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட மைனஸ் பற்றி சொல்கிறேன். இதில் இருக்க 4 பர்னர் ஸ்டாண்டுமே சரியாக ஃபிட் ஆகாது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் கடையில் பார்க்கும் போதே இந்த பீஸை பிரிக்க சொல்லி நம்ம பார்க்கணும். அதை பற்றி எனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாமே எப்படின்னா ஆடும், ஸ்டாண்டெல்லாம் நல்லா ஃபிட்டாக இருக்காது. அது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் அது ஃபிட் ஆச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது வாங்க போகிறீங்க ப்ரெஸ்டீஜில் 4 burner அப்படின்னா நீங்கள் பீஸ் எல்லாமே அங்கேயே கழட்டி காமிக்க சொல்லிவிட்டு ஸ்டாண்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கும் போதும் நீங்கள் பார்த்து எங்கே செட் ஆகுதுன்றதை பார்த்து வைக்கணும். 4 ஸ்டாண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்கும். அந்த பர்னர்ஸ் மட்டும்தான் ஷேப்பு வேரி ஆகும். ஸோ அதனால் எந்த பர்னரில் எந்த ஸ்டாண்டை வைக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இது எதுவுமே சரியாக ஃபிட் ஆகாது. நீங்கள் ஒரு டைம் ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஏதாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது பெரிய பர்னருக்கு உள்ளது, இது சின்ன பர்னருக்கு உள்ளது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பர்னர்லேயும் போட்டு தான் எடுத்துகிட்டு சரியாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துச்சு. இது எனக்கு நான் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணல.
இந்த பெரிய பர்னரை பற்ற வைக்கும் போது அதுலேருந்து வர்ற ஹீட் வந்து நமக்கு நல்ல உடம்புல ஹீட் படுது, நம்ம வயிறு பகுதியில் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு. அதனால் என்னென்னா அந்த அடுப்புக்கும் உங்களுக்குமான இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி உங்களோட அடுப்பு மேடை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பார்க்குறதுக்கு வந்து இது அவ்வளோ கிளாஸியாக லுக்காக இருக்காது கிளாஸ் டாப்பை கம்பேர் பண்ணும் போது. ட்ரெடிஷ்னல் லுக்காக தான் இருக்கும். பட் நான் என்னென்னா எனக்கு மார்னிங்கில் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிக்கணும், நான் ஒர்க்கிங்கிறதுனால தான் நான் இந்த 4 பர்னர் போனேன். நான் ஃபஸ்ட்டு சன்ஃப்ளேம் தான் டிசைட் பண்ணேன். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு இதை விட கம்பேர் பண்ணும்போது. பட் ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்போ எனக்கு தெரியல சன்ஃப்ளேமுக்கும் இதுக்கும். அதனால நான் ப்ரெஸ்டீஜ் வாங்கினேன். நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் யூஸ் பண்ணுறவங்க, சன்ஃப்ளேம் யூஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா 2 பேர்கிட்டையுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எது வாங்கலான்னு டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இதுதான். 4 பர்னர்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் எல்லாமே இந்த காய்கறி அரியறது மற்ற வேலை எல்லாமே முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா 4த்துலேயும் சட்டுன்னு பண்ணிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு அடுப்பும் ஒவ்வொரு சைஸுங்கிறதுனால நீங்கள் அதை பேஸ் பண்ணி அந்தந்த அடுப்பில் அவங்களோட வேலையை முடிச்சுக்கலாம். குவாலிட்டியும் ப்ரெஸ்டீஜ் கம்பெனி ISI இருக்குது. ஸோ அதனால் குவாலிட்டியை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அப்புறம் நம்ம இந்த அடுப்பு வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பு சைஸ் செக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்போட சைஸு. நான் வந்து இந்த அடுப்போட சைஸ் அளந்து சொல்கிறேன். இதோட அகலம் வந்து 63 சென்டிமீட்டர் இருக்குது. இதோட நீளம் வந்து 50 சென்டிமீட்டர். ஸோ இது 50 சென்டிமீட்டர்னால் அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும் உங்களோட கிச்சன் டாப்பை. அப்போ தான் அதோட ஹீட் வந்து உங்கள் மேலே படாது. இது நான் வந்து ப்ரெஸ்டீஜுக்குன்னு மட்டும் சொல்லலை. எந்த அடுப்பு 4 பர்னர் வாங்க போகிறதுனாலுமே நீங்கள் முதல்ல உங்களோட கிச்சன் அடுப்பு மேடையை அளந்துக்கோங்க. அப்புறம் அங்கே கடைக்கு போயிட்டு அடுப்போட நீளத்தையும் அகலத்தையும் அளந்து பாருங்கள். அதே மாதிரி வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 பர்னர் வேணுமா 4 பர்னர்ஸ் வேணுமா அப்படின்னு. உங்களுக்கு 2 பர்னர்ஸே போதும்னா நீங்கள் 2 பர்னர்ஸ் இல்லை 3 ஓகே. உங்களுக்கு 4 பர்னர் வேணும், மார்னிங் ஏர்லியராக எனக்கு வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 4 பர்னர்ஸ் போகிறது. இது என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, அந்த அடுப்பில் 3 டாட் வச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். அது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன பாத்திரம், அந்த பர்னரில் பொருந்த முடியாத குட்டி பாத்திரம் எதுவும் வச்சுருக்கீங்க, அதை அப்படியே வச்சு நீங்கள் ஹீட் பண்ணணும், ஜஸ்ட்டு லைட் ஹீட் பண்ணணுன்னா இன்னொரு பாத்திரம் வச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் இந்த குட்டி பாத்திரமே யூஸ் பண்ணணுன்னா கூட அந்த பர்னருக்கு மேலே இருக்கிற அந்த டாட் எம்போஸ்டாக இருக்கும். ஸோ அது மேலே வச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த பர்னரில் பொருந்தாது, படாமல் மேலேயே இருக்கும். ஸோ அதனால் கேஸ் வேஸ்ட் ஆகாது. ஸோ இதோட சர்வீஸ் சென்டர் வந்து மயிலாப்பூரில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் எது இருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதோட வாரண்டி கார்டு பற்றின டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதுக்கு வாரண்டி வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களே பண்ணி தருவாங்களாம், ரிப்பேர் பண்ணி தருவாங்களாம். பட் அவங்க கால் பண்ணால் வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கின ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் இந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ்வலாகவே பின்னாடி இருக்க 2 அடுப்புலையும் குக்கரு, இல்லை பால் கொதிக்க வைக்கிறது, இல்லை கஞ்சி போடுறது, இல்லைன்னா வெந்நீர் போடுறது, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க 2 அடுப்பையும் யூஸ் பண்ணிப்பேன். முன்னாடி இருக்க 2 அடுப்புலையும் குழம்பு, காய், தோசை ஊற்றுறது, சப்பாத்தி போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். ஏன் இந்த மாதிரி நான் செக்ரிகேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, அட் அ டைமில் உங்களுக்கு 4 அடுப்புலேயும் வேலை இருக்கும் போது நீங்கள் முன்னாடி இருக்க அடுப்பில் இப்போ பாலை வச்சுட்டு பின்னாடி இருக்க அடுப்பில் நீங்கள் குழம்பு கொதிச்சிட்ருக்க நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்கள் கையை நீட்டி தான் அதுலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து ஆவி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய பதார்த்தங்களை நீங்கள் முன்னாடி இருக்க அடுப்பில் செய்யுங்க. இந்த மாதிரி கொதிக்க வைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பின்னாடி இருக்க அடுப்பில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.